லண்டனில் சிம்பொனியை அரங்கேற்றிய பின் சென்னை திரும்பிய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமான நிலையத்தில் இளையராஜாவை வரவேற்றார். பாஜக, விசிக கட்சிகளின் சார்பிலும் இளையராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக சார்பில் கரு நாகராஜன், விசிக சார்பில் வன்னியரசு ஆகியோர் இளையராஜாவை வரவேற்றனர். அப்போது பேசிய இளையராஜா, மகிழ்வான இதயத்துடன் தன்னை அனைவரும் வழியனுப்பி வைத்ததே சிம்பொனி வெற்றியடைந்ததற்கு காரணம் என கூறினார். முறையாக ஒத்திகை பார்த்த பின்னர் சிம்பொனியை அரங்கேற்றியதாக கூறினார். ஒவ்வொரு தருணத்திலும் ரசிகர்கள் கைத்தட்டி ஆதரவளித்ததை கண்டு இசை கோட்பாளரே ஆச்சரியமடைந்ததாக இளையராஜா குறிப்பிட்டார். அரசு மரியாதையுடன் தன்னை வரவேற்றதற்கு முதலமைச்சருக்கு இளையராஜா நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் வரவேற்பு தன்னை நெகிழச் செய்ததாகவும் அவர் கூறினார். நம்ம நாட்டுல நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா? நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம்? கேட்கணும். எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும். அந்த அந்த மூமெண்ட் நீங்க அந்த பாட்டுல இருந்து அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறது தான் இசை உலகத்தில், இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம். அதனால் என்னுடைய மக்களை, என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. தெய்வமா கொண்டாடுறவங்க இருக்காங்க. கடவுளான இசை கடவுளுங்கிறான். எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கேனே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களப்பா. அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி, மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும். இதோட நிற்க போறதில்லை, இது ஆரம்பம். இளையராஜாவை வரவேற்ற பின் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இளையராஜாவை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துள்ளார் இளையராஜா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார்.